சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட கேரள அரசின் சுற்றுச்சூழல் அனுமதிக்கான விண்ணப்பத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை திருப்பி அனுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமாரன் வணக்கம். இது பற்றிய விரிவான தகவல் பகிரலாம். சிறுவாணி ஆற்றின் குறுக்கே பாலக்காடு மாவட்டத்தில் 53 மீட்டர் உயரம் கொண்ட புதிய அணையை கட்டுவதற்கு கேரள அரசு முயற்சித்து வருகின்றது. இதற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை வழங்கக்கூறி மத்திய அரசுக்கு கேரள அரசு கடந்த பிப்ரவரி மாதம் கடிதம் அனுப்பியிருந்தது. ஆனால் சிறுவாணி ஆறு என்பது பவானி ஆற்றுடன் கலக்கின்ற ஒரு ஆறு. பவானி ஆறு காவிரியினுடைய துணை நதியாக இருக்கின்றது. எனவே சிறுவாணி ஆறு பாயக்கூடிய பகுதியும் காவிரி தீர்ப்பாயத்தின் மூலமாக காவிரி பாசன பரப்பாக வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் கேரள மாநிலம் தன்னிச்சையாக சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு முயற்சி எடுக்க முடியாது என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இன்றி கேரள அரசு செய்திருக்கக்கூடிய இந்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க முடியாது என்று குறிப்பிட்டு மத்திய அரசு கேரளாவசம் தற்பொழுது அந்த பரிந்துரை விண்ணப்பத்தை திருப்பி அனுப்பியிருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய ஒப்புதலை பெற்ற பிறகு காவிரி தீர்ப்பாயம் மற்றும் மத்திய நீர்வளத்துறையின் அனுமதியை பெற்ற பிறகு கேரள அரசு சிறுவாணி ஆற்றின் குறுக்கே புதிய அணை கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் என்றும் அதன் பிறகு தமிழ்நாட்டின் ஒப்புதல் பெற்றால் வேண்டுமென்றால் அது குறித்த பரிசீலனை மேற்கொள்ளலாம் என்று குறிப்பிட்டு தற்பொழுது சிறுவாணி ஆற்றில் அணை கட்டுவதற்கான கேரள அரசின் அனுமதி கடிதத்தை மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் திருப்பி அனுப்பியிருக்கின்றது. ஏற்கனவே மேகதாது அணை பிரச்சனையிலும் தமிழ்நாடு அரசு இதுபோன்ற வாதங்களைத்தான் சட்டப்பூர்வமாக முன்வைத்திருந்தார்கள். காவிரி ஆற்றினுடைய வடிநில பகுதிகளில் புதிதாக அணை கட்ட வேண்டும் என்றால் அந்த பாசன வரம்பில் உள்ள அனைத்து மாநிலங்களின் அனுமதியை பெற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசினுடைய வாதமாக இருந்தது. அந்த வாதம் சிறுவாணி ஆற்று அணை தொடர்பான விவகாரத்தில் தற்பொழுது தமிழ்நாடு அரசுக்கு சாதகமான ஒரு முடிவினை பெற்று தந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறுவாணி ஆற்றின் குறுக்கே தமிழகத்தின் ஒப்புதல் இன்றி கேரள அரசு எந்தவிதமான புதிய அணைக்கட்டையும் கட்ட முடியாத சூழ்நிலை தற்பொழுது உருவாகி இருக்கின்றது.